வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். கார்த்திக் எப்படியோ நம்ம சாமுண்டீஸ்வரியை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா கடைசியில மாப்பிளைய கார்த்திக் ஆக்கிடுறாங்க. அவரும் முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா எல்லாரும் சேர்ந்து கார்த்திகை சம்மதிக்க வச்சிடறாங்க. இத பத்தி டீட்டெயிலா இந்த எபிசோடு ப்ரமோ ப்ரெடிக்ஷன்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். கார்த்திக் ஃபாலோ பண்ணிட்டு போய் அந்த ரவுடி பசங்க இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க சாமுண்டீஸ்வரிய கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சாமுண்டீஸ்வரியும் மயக்கத்துல இருக்காங்க. செம்ம கோவம் வருது கார்த்திக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, முதல்ல கட்ட அவுத்தோடுங்க. ஏய் நீ யார் இதுல தலையிட அப்படின்னு அவனுக்குள்ள ஓவரா பேசுறானுங்க. கடைசியில கார்த்திக் சும்மா இருப்பாரா? அத்தனை பேத்தையும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பயும் மயக்கத்துலதான் இருக்காங்க சாமுண்டேஸ்வரி. இன்னும் போன ஆளை காணாமேன்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியலையே போய் பார்க்கலான்னு அந்த நர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களும் உள்ளுக்குள்ள வர்றாங்க. கரெக்டா என்ன ஆகுதுன்னா கார்த்திக் ஒருத்தர அடிக்கிறாங்க. அவன் தப்பிச்சுட்டு ஓடி போறான். அங்க ஒரு ராடு மாதிரி இருக்கு, அதை எடுத்து கார்த்திக் அடிக்கலான்னு போகும்போது நர்ஸும் கார்த்திக் சார் எங்கன்னு சொல்லி தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ராடு எடுத்து தூக்கி வீசி எறிகிறாரு கார்த்திக் மேல. அவன் கரெக்டா தப்பா குறி பார்த்து கார்த்திக் மேல போட்ட ராடு நர்ஸோட தலையில அடிச்சிருது. பயங்கரமா அடிபட்டுருது. நர்ஸுக்கு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. நர்ஸ் அதை போட்டோடனே கார்த்திக்கு பயங்கர ஷாக் ஆயிருது. என்னடா இது, ஒரு காரியத்தை எடுத்தா 10 காரியம் சறுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவனோட ஃபுல்லா கோபத்துல அத்தனை பேத்தையும் அடிச்சு வெளுத்து கட்டிட்டு அந்த ரவுடி பசங்க எல்லாம் ஐயோ வாழ விட்டா போதுண்டா சாமி, நீ பெரிய ஹீரோ தான்டா அப்படின்ட்டு ஒரே ஓட்டம் ஓடி போயிடுறானுங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் நர்ஸை போய் பாக்குறாங்க. நர்ஸுக்கு செம்மையா அடிபட்டு இருக்கு, ரத்தம் வேற வந்துட்டு இருக்கு தலையில இருந்து. அவங்கள முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு உடனே அங்க இருக்க ஒரு துணி எடுத்து அந்த தலையில கட்டி விட்டுட்டு கார்ல போய் அவங்கள உட்கார வச்சுட்டு ராஜாவுக்கு கால் பண்றாங்க. டே சொல்லுடா கார்த்தி, அர்ஜென்ட்டா ஒரு ஹெல்ப் பண்ணுடா, சொல்லுடா. சரி இப்போ நீ எங்க இருக்க? நான் உங்க ஊர்ல தான்டா இருக்கேன், பாட்டி ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா அவசரத்துக்கு கூப்பிடுறேன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால உங்க ஊர்ல தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நல்லதா போச்சுடா, நான் ஒரு லொகேஷன் அனுப்புறேன், அந்த இடத்துக்கு நீ வந்து ஒரு நர்ஸை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். என்னடா ஆச்சு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், எனக்கு டைம் இல்ல, நான் என் அத்தை வேற காப்பாத்தணும், நீ முதல்ல வந்துட அந்த லொகேஷனுக்குன்னு சொல்லிட்டு இவரு ஒரு லொகேஷனை சென்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரிய எழுப்பி பாக்குறாங்க. மயக்கத்துல இருக்காங்க. அவங்களே கூட்டிட்டு வந்து கார்ல வச்சுட்டு செம்ம ஸ்பீடா காரை ஓட்டிட்டு வர்றாரு. ராஜாவும் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ராஜாவா காரை எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாரு, அதனால ராஜாவும் காரை எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதுல நர்ஸை வந்து அந்த கார்ல வச்சுட்டு இந்த சிஸ்டருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திரு, அவரோட ஹஸ்பண்டோட போன் நம்பரை மல்லிகா மேடம் ஹாஸ்பிட்டல்ல வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை மல்லிகா மேடம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திரு, ஏன்னா அங்கதான் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. சரி நான் போய் சேர்த்திக்கிறேன். இப்போ சாமுண்டேஸ்வரி மேடம்க்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு ராஜா. அவங்களை எப்படியாச்சும் எழுப்பணும் அப்படிங்கும் போதே ஒரு ஐடியா சொல்றாரு. சாமுண்டேஸ்வரி மேடம் நேரா மல்லிகா டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம், மயக்கத்துல இருக்கவங்கள எழுப்பி விடுறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவோம். டேய் நீயும் கூட அறிவாளித்தனமா சொல்றேடா, சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் என்ன பண்றான்னா நேரா மல்லிகா மேடம் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. நர்ஸுக்கு ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, நம்ம சாமுண்டேஸ்வரிய எழுப்பி விடுறதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு இருக்கு. எப்படியோ கண் விழிச்சிடுறாங்க சாமுண்டேஸ்வரி. கண் விழிச்சோட சாமுண்டேஸ்வரி பாக்குறாங்க. அப்படி நான் எங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் கார்த்திக் வராரு. மேடம் என்னாச்சு மேடம், கல்யாணம் நடக்க போகுது, உங்களை யாரு மேடம் கடத்துனாங்க அப்படின்னு கேக்குறாரு கார்த்திக். யாருன்னு தெரியல டிரைவரா, சந்திரா வந்து சொன்னா பின்னாடி வந்து ஒர்க்கர்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, போய் பாருக்கான்னு சொன்னா அவங்கள சமாதானப்படுத்திட்டு வர்றப்போ கடைசியில என் முகத்துல மயக்க மருந்து கலந்த கர்ச்சீஃபை வச்சு மயக்கமடைய வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஆமா நீ எப்படி வந்த, எப்படி என்ன காப்பாத்துன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. இப்போ நர்ஸோட நிலைமை உண்மையை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு, அதனால சரி இன்னியும் நம்ம வெயிட் பண்ணோம்னா ரேவதியோட வாழ்க்கை வீணாயிரும், அதனால சாமுண்டேஸ்வரி மேடம் கிட்ட இந்த உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் நான் எங்க போயிட்டு வந்தேன் தெரியுமா, இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்ச நர்ஸை தான் நான் கூட்டிட்டு வர போனேன், வர்ற வழியதான் இப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, உங்களை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேடம் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நர்ஸை கூட்டிட்டு வந்தேன், ஆக்சுவலா நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறேன், அதை கேட்டு நீங்க ஷாக் ஆயிடாதீங்க, நானும் உங்களுக்கு தெரியாமையே இந்த விஷயத்தெல்லாம் முடிச்சிடலாம் தான் நினைச்சேன், ஆனா முடியல மேடம், இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு, நான் அதனால இப்போ உங்ககிட்ட சொல்றது தவிர வேற வழியே இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மகேஷ் மாயா 2 பேரும் நல்லவங்களே இல்ல, அவங்க 2 பேத்துக்கு இடையில ஒரு லிங்க் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அதாவது ரொம்ப அசால்ட்டா அப்படியா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன மேடம் இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்க, அப்படியான்னு கேக்குறீங்களே அப்படின்னு கார்த்திக் கேக்குறாரு. டிரைவர் இது எனக்கு ஏற்கனவே தெரியும் டிரைவர். இதை கேட்டோன்னே கார்த்திக்கே ஒரு ஜெர்க் ஆயிராரு, அப்படி ஃப்ரீஸ் ஆயிராரு. என்ன மேடம் சொல்றீங்க, எவ்வளவு பெரிய விஷயம், அந்த மகேஷும் மாயாவும் கெட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சும் எப்படி மேடம் உங்க பொண்ணு
பொண்ணுக்கு அவனை போய் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணீங்க, இது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மாயா சொல்றாங்க, எல்லாமே எனக்கு தெரியும் டிரைவர், அப்பவே அவங்கள துரத்தி விட்டுலாம் தான் நினைச்சேன். ஆனா அந்த கிழவி இருக்கால, அவனோட பேரனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவா ரேவதிக்கு. அதனால தான் நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன், அவரை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு தான் பிளான் பண்ணேன், அதுக்குள்ள இப்படி சொதப்பிருச்சு அப்படின்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி. அதுக்கு கார்த்திக் சொல்றாரு, மேடம் இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேரா கிளம்பி போலாம், அங்க சார் இருப்பார்ல அவர்கிட்ட இந்த உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. டிரைவர் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி. அதுக்கு சொல்லுங்க மேடம், டிரைவர் நான் பார்த்திருக்க மாப்பிள்ள யாருன்னு தெரியுமா? மேடம் அதெல்லாம் நம்ம அங்க போய் பேசிக்கலாம் மேடம், ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து கிளம்பலாம், அதுக்கப்புறம் கார்ல போறப்பயே நான் அவருக்கு கால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சாமுண்டேஸ்வரி. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி சாமுண்டேஸ்வரிய கூட்டிட்டு வர்றாரு கார்த்திக். அதுக்குள்ள கல்யாண மண்டபத்துல என்ன ஆகுதுன்னா, ஐயரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ரேவதிக்கு எங்க அம்மா போனாங்க, அப்பா எங்க போனாங்க அப்படின்னு ஒரே யோசனையா இருக்கு. சித்தி என்ன சித்தி அம்மா இன்னும் காணோம், கோயிலுக்கு போனவங்க அப்படின்னு ரேவதி கூப்பிட்டு கேக்குறாங்க. நீ வந்துருவாங்க விடு, பூஜையாமா, உன்னோட கல்யாணத்துக்காக தான் இந்த பூஜையே பண்றாங்க, நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இல்ல சித்தி, கல்யாணத்தப்ப அம்மாவும் அப்பாவும் கூட இருந்தா தான் நல்லா இருக்கும், சரி அட்லீஸ்ட் அப்பாவனாச்சும் எங்க இருக்காருன்னு போன் பண்ணி கேளுங்க. நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ற மாதிரி பண்ணிட்டு, ஆனா போன் அவருக்கு பண்ணல, வேற யாருக்கோ கால் பண்ணிட்டு கட் பண்ணிடுறாங்க சந்திரகலா. போன் ரிங்கு போச்சு, அவரு எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு வேளை ரெண்டு பேரும் கோயில இருந்தால் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்ட போட்டுறாங்க. சந்திரகலா பண்றதுன்னே தெரியல, செம்ம டென்ஷன்ல இருக்காங்க ரேவதி. கோயில்ல அங்க இங்கன்னு எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு டென்ஷன்ல இருக்காரு ராஜராஜா. அந்த சமயத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி போன் பண்ணலாம்னு சொல்லி போனை தேடும் போதுதான் போன் மிஸ் ஆன விஷயம் தெரியுது. சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, டிரைவர் என்னோட போன் இங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு, உன்னோட போன் கொஞ்சம் கொடுக்குறியே, நான் அவருக்கு கால் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கால் பண்றாங்க. ஏன்னா கார்த்திக் கால் பண்ணா சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு ராஜராஜா சொல்லுவாரு. அதனால கால் பண்ணி சார் இருங்க மேடம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி போனை கொடுக்குறாங்க. ராஜராஜா சாமுண்டேஸ்வரிட்ட கேக்குறாங்க, சாமுண்டேஸ்வரி எங்க போன ஈஸ்வரி நீ? நான் கோயில்ல தான் இருக்கேன் ஈஸ்வரி, நான் எங்கெல்லாம் போய் தேடிட்டு வந்தேன் தெரியுமா, நீ இப்போ எங்க இருக்க? மண்டபத்துல இருக்க? ஏங்க ஒரு நிமிஷம், நான் கோயிலுக்கு போனேன்னு யாரு சொன்னது? சந்திரா தான் சொன்னா ஈஸ்வரி. சந்திராவா? ஏன் அப்படி சொன்னா அப்படின்னு யோசனை பண்றாங்க சாமுண்டேஸ்வரி. சரி சரிங்க, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லும்போது, உன்னோட விஷயம்லாம் இருக்கட்டும், நம்ம பொண்ணோட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு ராஜராஜன் சொல்றாரு. என்னங்க பொண்ணோட விஷயமா, என்ன அப்படின்னு கேக்குறாங்க சாமுண்டேஸ்வரி. ஐயோ சாமுண்டேஸ்வரி, மகேஷ் ரொம்ப கெட்டவன் சாமுண்டேஸ்வரி, அவளோட அண்ணியும் அவனும் லிங்க்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டோன்னே உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நானும் படாத பாடுபட்டேன், ஒன்றும் முடியல, அதனாலதான் இந்த விஷயத்த உங்ககிட்டயே சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு ராஜராஜா. இது ஏற்கனவே எனக்கும் தெரியுங்க அப்படின்னு சொன்னோடனே, உனக்கும் தெரியுமா அப்படின்னு ஷாக்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி. இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லவும், நான் இப்போ வந்துகிட்டு இருக்கேன், டிரைவரும் என் கூட தான் இருக்கான், நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கோம், நீங்க முதல்ல போய் கல்யாணத்தை நிறுத்துங்க, அதுக்கப்புறம் நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி. சரி நீ சீக்கிரம் வந்து சரி, நான் போய் கல்யாணத்தை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து மண்டபத்துக்கு போறாரு ராஜராஜன். கல்யாண மண்டபத்துல தாலி கட்டுறது அளவுக்கு வந்துருச்சு. அந்த ஐயர் என்ன பண்றாருன்னா, அந்த மாங்கல்யத்தை கொடுத்து எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்றாங்க. அப்பயும் நம்ம ரேவதி சொல்றாங்க, இல்ல அம்மா வரட்டும் அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம், இல்ல முகூர்த்த நேரம் போயிடும் ரேவதி அப்படின்னு சந்திரா சொல்றாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, முகூர்த்த நேரம் போனாலும் பரவாயில்ல, என் அம்மா அப்பா ஆசீர்வாதம் பண்றதுதான் எனக்கு நல்ல முகூர்த்த நேரமே அப்படின்னு சொன்னோன்னே, இவ வேற நம்ம சொல்றதுக்கு கேட்கவே மாட்டேங்கிறாளே, என்ன பண்றது அப்படின்னு ஒரே டென்ஷன்ல இருக்காங்க. நம்ம ரோகிணி கிட்ட கொஞ்சம் தூபம் ஏத்தி விடலாம், அவ சமாளிச்சிருவா அப்படின்னு சொல்லி ரோகிணியை தனியா கூட்டிட்டு போய், இங்க பாரு ரேவதி என்னென்ன பேசிட்டு இருக்கா பாரு, முகூர்த்த நேரம் போச்சுன்னா நல்ல நேரம் கிடைக்கிறதே கஷ்டம் ரோகிணி, நீ முதல்ல எப்படியாச்சும் ரேவதி கிட்ட சொல்லி இதை சமாளியா அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி யோசனை பண்றாங்க, ஆமா சித்தி அவ சொல்றதும் கரெக்ட் தான், அம்மா அப்பா ஃபர்ஸ்ட் வரட்டும், அவளுக்கும் ஆசை இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இல்ல இல்ல முதல்ல நம்ம கல்யாணத்தை முடிச்சிடணும், அதை எப்ப வேணாலும் ஆசீர்வாதம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு எப்படியோ அப்படி எப்படின்னு பேசி மண்டைய கழுவி ரேவதி கிட்ட போய் சொல்ல வைக்கிறாங்க. ரேவதி கிட்ட ரோகிணி போய், இங்க பாரு அம்மா வரட்டும், மாங்கல்யத்தை ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம், அதுக்குள்ள கூட அம்மா அப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ஓகே சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டயா ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ராஜராஜனும் வேகமா மண்டபத்துக்கு வர்றாங்க. அப்போ ராஜராஜன் வர்றத பார்த்துட்டு சிவனாண்டிக்கு அவனுக்கு அடியால் ஒருத்தன் கால் பண்றான், சார் அந்த ராஜராஜன் வந்துட்டு இருக்கான் சார், அவனை உள்ள விடலாமா இல்ல
இல்ல எப்படியும் அவனையும் புடிச்சிட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. டேய் அவனும் உள்ள வந்தாலும் பிரச்சனை தான், அவனையும் புடிச்சு வச்சிருங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6-7 ஆள்கள் இருக்காங்க. அதுல 3 பேரு போய் ராஜராஜாவை கடத்திக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அந்த மண்டபத்திலே தான் ராஜராஜாவை அடைச்சு வச்சிருக்காங்க ஒரு ரூம்ல. டேய் விடுங்கடா, என் பொண்ணு கல்யாணத்தை போய் நிறுத்தணும்டா, முதல்ல என்ன விடுங்கடா அப்படின்னு சொல்லி ராஜராஜன் சொல்றாரு. அதுக்கு அந்த ரவுடி பசங்க சொல்றாங்க, யோ உன்னைய அந்த பொண்ணு கல்யாணத்தை நிறுத்த கூடாதுன்னு தான் நான் அவங்கள கடத்தி வச்சிருக்கோம். நீ என்னடானா அந்த பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தணும் போகணும்னு சொல்ற? என்னடா இது சின்ன பிள்ளைத்தனமால இருக்கு அப்படின்னு நக்கலா பேசிட்டு இருக்காங்க. டேய் என் மாப்பிள்ள மட்டும் வந்தான்னு வச்சுக்கோ, உங்களை எல்லாத்தையும் தம்சம் பண்ணிடுவான்டா அப்படின்னு சொல்றாரு. ராஜராஜா அதையாடா ஓ மாப்பிள்ள வருவான் பாருடா, சிங்கம் மாதிரி சீறிக்கிட்டு வருவான் பாரு அப்படின்னு சொல்றாரு. ராஜராஜா அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த ரவுடி பசங்க இப்போ ராஜராஜாவும் கல்யாணத்தை நிறுத்த முடியல. அந்த மண்டபத்துல மாங்கல்யத்தை எல்லாத்தையும் தொட்டு கும்பிடுறதுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்காக ஒவ்வொருத்தர்கிட்டயா கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரோகிணி. அப்பதான் கரெக்டா கார்த்திக் சாமுண்டேஸ்வரி 2 பேரும் வர்றாங்க. அத பார்த்தோன்னே அந்த ரவுடி பசங்க கார்த்திக் வந்துட்டான்னு தெரிஞ்சு போயிருது. டிரைவர் வந்துட்டான்டா, அவனை புடிச்சு முதல்ல அடைச்சு வைக்கணும், இந்த சாமுண்டேஸ்வரி வேற எப்படிடா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்தையும் பிடிக்கணும்ட்டு போடுறாங்க. மொத்தம் 7 பேர் இருந்தாங்க. அதுல இப்போ 3 பேர் போயிட்டாங்க, 4 பேர் தான் இருக்காங்க. 4 பேரும் ஓடி வர்றாங்க. சாமுண்டேஸ்வரி 2 பேர் பிடிக்கிறாங்க, கார்த்திக் 2 பேர் பிடிச்சிக்கிறாங்க. கார்த்திகோட பலம் தெரியாம கார்த்திகேவே போய் பிடிக்கிறாங்க. கார்த்திக் அசால்ட்டா கால் வச்சு அடிச்சு அவனுக்கு 2 பேர்த்தையும் தள்ளி விட்டுட்டு சாமுண்டேஸ்வரியை பிடிச்சவங்கள 2 பேர்த்தையும் அடிச்சு தூக்கி போட்டுட்டு வாங்க மேடம் சீக்கிரம் போலாம் அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் சண்டைக்கு வர்றானுங்க. மேடம் நீங்க முதல்ல முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர்த்தையும் சும்மா கட்டங்கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காரு கார்த்திக். அதுக்குள்ள சாமுண்டேஸ்வரி நேரா மண்டபத்துக்குள்ள போறாங்க. ரோகிணி சாமுண்டேஸ்வரி வரத பாத்துறாங்க. ரேவதி சாமுண்டேஸ்வரி வரத பாத்துறாங்க. மகேஷ் அம்மா வந்தாச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னது அம்மா வந்தாச்சா அப்படின்னு நிமிந்து பாக்குறாங்க. மாயா அங்க பாரு அப்படிங்கிற மாதிரி ஜாட காமிக்கிறாரு. மாயாவும் பார்த்து ஷாக்கா இருக்காங்க. அதை விட சந்திரகலாக்கு பயங்கர ஷாக்கு. எப்படிடா இவர் வந்தான் அப்படின்னு பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. சாமுண்டேஸ்வரி வந்தோடனே அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்க மாங்கல்யத்துக்கு அப்படின்னு ரோகிணி அந்த மாங்கல்யம் வச்சிருக்க தட்டை கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த மாங்கல்யத்தை அப்படி கையில தூக்கிடுறாங்க. அம்மா ஆசீர்வாதம் பண்ணாம மாங்கல்யத்தை கையில எடுத்துட்டீங்க, ஓ ஓகே ஓகே, நீங்க மாங்கல்யத்தை கொண்டு போய் மகேஷ் கைய கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓ சரிம்மா சரியா ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அந்த ரவுடி பசங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு கார்த்திக் வர்றாரு. பாட்டி திரும்பி பாக்குறாங்க. கார்த்திக் வர்றத பார்த்தோன்னே அப்பாடா என் பேராண்டி வந்துட்டான், இன்னைக்கு கவலை இல்லை அப்படின்னு நிம்மதியாயிடுறாங்க. பெரும் மூச்சு விட்டுட்டு இருக்காங்க பாட்டியும். கார்த்திக் அப்படியே வந்து சாமுண்டேஸ்வரி பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அப்படியே சாமுண்டேஸ்வரி அந்த தாலி எடுத்துட்டு அப்படியே நடந்து வர்றாங்க. கூடவே கார்த்திக்கும் நடந்து வர்றாரு. இந்த ஸ்டேஜ் மேல ஏறி போறாங்க. மகேஷ் பக்கத்துல போய் நிக்கிறாங்க. தாலிய கட்ட சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சந்திரகலாவுக்கும் சிவனாண்டிக்கும் தான் பயங்கரமான டென்ஷன். இந்த சாமுண்டேஸ்வரி வந்துட்டா ஏதாச்சும் குழப்பிடுவாளோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காங்க. தாலியை கொண்டு வந்து மகேஷ் கிட்ட அப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அந்த தாலிய மகேஷ் கிட்ட கொடுக்கற மாதிரி கொடுத்து அப்படியே அந்த தாலியை மேல தூக்கிறாங்க. இத பார்த்துட்டுமா என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரேவதி கேக்குறாங்க. எழுந்துருடா மேல அப்படின்னு சொல்றாங்க. என்னது அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு மகேஷ். அப்படியே ரேவதியை பார்த்து என்ன ரேவதி உங்க அம்மா எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க கொஞ்சம் இருங்க மா, என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க, எதுக்கு அவர் எழுந்திருக்க சொல்றீங்க? ரேவதி நீ கொஞ்சம் அமைதியா இரு, எழுந்துடா மேல, முதல்ல எழுந்திருக்கிறியா இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணட்டுமா அப்படின்னு சொன்னோட படக்குன்னு எழுந்திருச்சிடுறாரு மகேஷ். மகேஷ் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்றாங்க ரேவதி. அவர் ஆனா அதெல்லாம் கேட்கல, எழுந்திருச்சிட்டாரு. ரேவதியும் எழுந்திருச்சிடுறாங்க. மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரேவதி நீ பேசாத, நான் 1 2 3 10 எண்ணுவேன், அதுக்குள்ள நீ இங்க இருந்து நீயும் உன் கேடு கட்ட அண்ணியும் இங்க இருந்து ஓடுறீங்க. மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்காக மகேஷையும் மாயா அக்காவையும் போக சொல்றீங்க? அவங்க என்ன அவ்வளவு பெரிய தப்பு பண்ணாங்க? ரேவதி உனக்கு தெரியாது, இதுல தலையிடாத, நான் இந்த விஷயத்த அப்புறம் பேசுறேன். டேய் நான் 10 எண்ணத்துக்குள்ள ஓடணும்டா அப்படிங்கும் போதே அச்சியோ கல்யாணத்தை நிறுத்திட்டா பெரிய பிரச்சனை ஆயிருவேன்னு சந்திரா வர்றாங்க. அக்கா எதுக்குக்கா இப்படி பண்ணிட்டு இருக்க? எதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்க? பாவம்க்கா மகேஷும் மாயாவும். சந்திரா நீ பேசாம இருந்துக்கோ, நான் அவங்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அக்கா என்ன பண்ணிட்டு இருக்க? கல்யாண வரலும் வந்துருச்சுக்கா, இப்ப போய் மாப்பிள்ளைய பூன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நம்ம ரேவதியோட வாழ்க்கை என்ன ஆகிறது? போதும்
போதும் சந்திரா, நிறுத்து. நீ அவளுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? நீ எனக்கு தங்கச்சியா இல்ல அந்த மகேஷுக்கு அக்காவா? ஐயோ அக்கா, நம்ம பொண்ணோட வாழ்க்கைக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன்க்கா. இன்னைக்கு கல்யாணத்தை நிறுத்தி அவளை கூட்டிட்டு போயிட்டா நாளைக்கு எல்லாரும் பேசுவாங்கக்கா. அவளுக்கு எப்படிக்கா மாப்பிள்ளை மறுபடி தேடுவேன்? மாப்பிள்ளை தேட வேண்டிய அவசியம் இல்ல. நான் ஏற்கனவே மாப்பிள்ளைய பார்த்து வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ரேவதிக்கு பயங்கரமான ஷாக்கு. மகேஷ், இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா கண்டிப்பா ஆப்பு வச்சிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிருது. அதனால அந்த மாலையை கழட்டி போட்டு மாயா பக்கத்துல போய் நிக்கிறாங்க. என்ன மாயா இப்படி ஆயிடுச்சு? உன்னோட பிளான் எல்லாமே இப்படி சொதப்பிருச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படி ரொம்ப சோகமா மாயாவை பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு அந்த ரேவதியை கரெக்ட் பண்ணி தாலி கட்ட துப்புல என்கிட்ட வந்து நின்னுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கோபமா பாத்துக்கிட்டு இருக்காங்க மாயா. அக்கா, நீ என்ன பேசிட்டு இருக்க? மாப்பிளைய மாத்துறேன்னு சொல்ற. ரேவதி ஒரு கனவுல இருப்பா, அவ கனவை கலைக்கணும்னு நினைக்கிறியா? இங்க பாரு, இந்த மகேஷ் மாயாவை பத்தி வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல சொல்ல வச்சிடாத அப்படின்னு சொல்றாங்க. அக்கா, என்னக்கா சொல்ல வைக்க போற? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்னடா இது, நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க இந்த சந்திரகலான்னு நினைச்சா கடைசியில நம்மளோட அந்தரங்க உண்மை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துருவாங்க போல இருக்கே அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க மாயா. ஆக்சுவலா என்ன பிளான மாத்திட்டாங்க சந்திரகலா, அக்கா வந்துட்டா, இனி கல்யாணத்தை நம்ம நடத்த முடியாது. அதனால எப்படியும் இந்த கல்யாணத்தை அவன் நிறுத்திடுவா. அதுக்கு முன்னாடி இந்த மகேஷ் மாயா விஷயத்த வெளியே சொன்னோம்னா மத்தவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு அறிவுரை சொல்றாங்க, அப்படி பண்றாங்க, நான் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க இந்த சாமுண்டேஸ்வரியே போய் இவங்க கிட்ட ஏமாந்துருக்க பாருங்க அப்படின்னு எல்லாருமே கேவலமா பேசணும், அதனாச்சும் செய்யலாம் அப்படின்னு சந்திரகலா முடிவு செஞ்சிடறாங்க. அதனாலதான் சாமுண்டேஸ்வரி வாயாலேயே இந்த உண்மைய வரட்டும் அப்படின்னு இவங்களும் தூபம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அக்கா சொல்லுக்கா, என்ன தப்பு பண்ணாங்க அவங்க? எதுக்காக அவங்கள மகேஷ் எவ்வளவு நல்லவன் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, நிறுத்து சந்திரா, நீ இதெல்லாம் தலையிடாத. ரேவதி, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. அவன் நல்லவன்ல, இதுக்கு மேல என்ன சொல்ல வைக்காத. அவன் நல்லவன் இல்ல, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நீ மணவரையில போய் உக்காரு, நான் சொல்லுவேன் அவருதான் உனக்கு தாலி கட்ட போறாரு அப்படின்னு சொல்றாங்கம்மா. ப்ளீஸ்மா, முடியாதுமா, மகேஷ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ரேவதி, நான் சொல்றத கேளு. அவன் நல்லவன் இல்ல, கெட்டவன். மா, அப்படி என்னமா அவ பெரிய தப்பு பண்ணிட்டாரு? எதுக்கு அவன் கெட்டவன் கெட்டவனே சொல்லிட்டு இருக்கீங்க? அத வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப அசிங்கமான விஷயம் ரேவதி. மா, நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் மகேஷை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிடு என் செல்லக்குட்டி அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க மாயா. அதற்குள்ள பாட்டி வந்துடுறாங்க. சாமுண்டேஸ்வரி, அந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்றியே, அவன் என்னதான் அப்படி தப்பு பண்ணா சொல்லு பாக்கலாம் அப்படின்னு தெரியாத மாதிரி அவங்களும் கேக்குறாங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல ரேவதி, அந்த விஷயத்த சொல்ல முடியாது. மகேஷ் சொல்லட்டுமா? இல்ல நீ கிளம்புறியா? இல்ல இல்ல, நாங்க இப்பவே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் மாயா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. மகேஷ், நில்லுங்க மகேஷ், நீங்க எதுக்கு போறீங்க? நில்லுங்க. மா சொல்லுங்க, மகேஷ் என்ன தப்பு பண்ணா? எதுக்கு போக சொல்றீங்க? ரேவதி, புரிஞ்சுக்கோ, இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம கள்ள தொடர்பை வெளிக்கொண்டு வர விடாம இருக்க மாட்டாங்க போல இருக்கே, விடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு மகேஷ் சொல்றாங்க. இல்ல ரேவதி, ஆன்டிக்கு பிடிக்கலன்னா நம்ம இந்த கல்யாணம் வேண்டாம், நான் கிளம்புறேன் ரேவதி அப்படின்னு சொல்றாரு மகேஷ். மாயா சொல்றாங்க, ஆமா ரேவதி, வேண்டாம் விடு, நாங்க அசிங்கப்பட விரும்பல. இவங்க வேணும்னே ஏதாச்சும் ஒரு பொய்ய சொல்லுவாங்க, நாங்க அதை கேட்டுட்டு அசிங்கப்பட்டுட்டு இருக்கணுமா? வேண்டாம் ரேவதி, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு மாயா சொல்றாங்க. அதை கேட்டுட்டு, என்னது நீங்க கேட்டுட்டு அசிங்க பண்ணணுமா? நான் சொல்லி நீ அசிங்கப்பட போறியா? நல்லா இருக்குதே கதை, நீங்க பண்றதெல்லாம் தப்பு, அது வெளியே சொன்னா உங்களுக்கு அசிங்கமா தெரியுதோ? இப்ப சொல்றேன்டி எல்லாத்து முன்னாடியும், எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இந்த மகேஷ் மாயா 2 பேரும் கள்ள தொடர்புல இருக்காங்க, அது தெரிஞ்சிருச்சு எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே. ஆனா அது தெரியாத மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருந்த கல்யாணத்தப்ப பாத்துக்கலாம் தான் நான் விட்டுட்டேன். ரொம்ப கேடு கெட்ட செயலை செஞ்சுட்டு நீ பேசுறதுக்கு தகுதியே இல்ல அப்படின்னு மாயா கிட்ட சொல்றாங்க. மாயா உடனே பயங்கரமா அழுகுறாங்க. பார்த்தேல ரேவதி எப்படி சொல்றாங்கன்னு, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, இது எல்லாமே இந்த டிரைவரோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இப்பதான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான் அம்மா, இது எல்லாம் உங்ககிட்ட டிரைவர் தானே சொன்னது அப்படின்னு சொல்றாங்க ரேவதி. ஏன்னா ஏற்கனவே மாயா எங்க கிட்ட சொன்னாங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் டிரைவர் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அது உண்மையா போயிடுச்சு. ஏன் டிரைவர் இப்படி பண்ணீங்க? உங்களை நான் எவ்வளவு நம்பினா அப்படின்னு கார்த்திகை பார்த்து சொல்றாங்க ரேவதி. அதுக்கு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, ரேவதி, இதை யாருமே என்கிட்ட சொல்லல. இத சொன்னது யாரு தெரியுமா? மல்லிகா தான் என்கிட்ட சொன்னாங்க. மல்லிகாவோட ஹாஸ்பிட்டலுக்கு போய் இதோட 4-5 தடவை அபார்ஷன் பண்ணிட்டு
வந்திருக்காங்க. கடைசி தடவை இவங்க 2 பேத்தையும் எச்சரிக்கை பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க மல்லிகா. அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த விஷயத்த அவ முதல்லயே என்கிட்ட சொல்லிட்டா. அதனாலதான் நான் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு அவகிட்ட சொல்லிட்டேன். டிரைவரோட நல்ல குணத்தை நீ தெரிஞ்சுக்கல. டிரைவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுதான் மல்லிகா டாக்டரை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட சொல்ல சொல்லியிருக்காங்க. நான் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு மல்லிகா கிட்ட சொன்னனால்தான் டாக்டர் எந்த விஷயத்தையுமே டிரைவருக்கு கூட்டிட்டு வந்தப்போ உங்ககிட்ட சொல்லல. ஆனா அந்த விஷயத்தையும் வந்து என்கிட்ட சொன்னா மல்லிகா. டிரைவர் என்னை கூட்டிட்டு வந்து ரேவதி முன்னாடியே உண்மையை சொல்ல சொன்னாங்க. நீ தான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்ட சாமுண்டேஸ்வரி, அதனால நான் உண்மையை சொல்லல அப்படின்னு மல்லிகா என்கிட்ட வந்து சொல்லிட்டா. டிரைவரோட நல்ல குணத்தை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. தப்பு பூரா இவங்க தான் பண்ணது. இதுக்கான ஆதாரம் அந்த ஃபைல் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி. யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு குழப்பமாயிருது ரேவதிக்கு. சந்திரா வந்து ரேவதி கிட்ட குசுகுசுன்னு சொல்றாங்க. ரேவதி, உங்க அம்மா வேற ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு அந்த மகேஷை துரத்தி விட பாக்குறாங்க. எனக்கு என்னமோ அந்த டிரைவரை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அந்த டிரைவரும் பாரு உனக்கு சப்போர்ட்டா இல்லாம உங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கான். நீ நல்லா கவனிச்சு பார்த்தேன்னா தெரியும். மகேஷை எப்ப பார்த்தாலும் மாட்டி விடுறதுக்கு தான் பாக்குறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கிற போதே கார்த்திக் எங்கேயோ கிளம்பி போயிடுறாரு. ஆக்சுவலா கார்த்திக் எங்க போறாருன்னா அவங்க மாமாவை காணோம்னு சொல்லி ஏற்கனவே மயிலு சொல்லியிருப்பாரு. நான் என்னன்னு பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு மயிலு கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கார்த்திக் கிளம்புறாரு. மயிலு சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்றாங்க, அத்தை இவங்க 2 பேருமே கோல்மால் பார்ட்டிக்கு அத்தை. நம்ம ரேவதியை ஏமாத்தி கல்யாணம் பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. உங்களையும் ஏமாத்த பார்த்திருக்காங்க. இவங்கள முதல்ல அடிச்சு துரத்தணும் அத்தை அப்படின்னு சொல்றாரு மயில் வாகனம். மாமா அவங்க தப்பு பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா மாமா? நீங்க எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ ரேவதி, இவங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ரேவதி. எனக்கும் சிலம்பத்துக்கும் இவங்க மேல டவுட் லைட்டா இருந்துகிட்டு தான் இருந்தது. அப்பதான் எப்போ எங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது தெரியுமா? மல்லிகா மேடத்தோட பொண்ணு கையில அடிபட்ட விஷயம், அதுக்கப்புறம் அந்த ஆல்ப விஷயம், ஆல்பத்துல இருந்த போட்டோவை எரிச்சது, அந்த விஷயம் மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் மாயா வீட்டுக்கு போகிறப்போ மாயா ஒரு டேப்லெட் கவரை தூக்கி போட்டிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரிப்பை எடுத்து மெடிக்கல் ஷாப்ல கேட்கிறப்ப இது கருத்தட மாத்திரைன்னு சொன்னது. ஹாஸ்பிட்டல்ல சந்தேகப்பட்டு நர்ஸு கிட்ட விசாரிக்கிறப்போ என் பேரு மாயா இல்ல தீபா அப்படின்னு போய் சொன்னது. இது எல்லாத்தையுமே சொல்றாங்க. மாயாவுக்கு டாக்டர் தான் அபார்ஷன் பண்ணதுன்னு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்றாரு. இதை கேட்டு பயங்கர ஷாக்ல நின்றுட்டு இருக்காங்க. மகேஷ், இதெல்லாம் என்ன மகேஷ் அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ ரேவதி, இவங்க எல்லாம் எங்க மேல பழி போடுறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க ரேவதி. ப்ளீஸ் ரேவதி, என்ன நம்பு, நாங்க எந்த தப்புமே பண்ணல ரேவதி. ஆமா ரேவதி, இவங்க எல்லாம் சேர்ந்து பொய் சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்னல அப்படின்னு சொல்லும் போது சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, ரேவதி அவங்க சொல்றத நம்பாத, நான் சொல்றத கேளு. நான் உனக்கு துரோகம் பண்ணுவேனா? நீ நல்லா இருக்கணும் தானே நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி. மயில் வாகனம் சொல்றாரு, ரேவதி இந்த 2 ஃப்ராடுகளும் சொல்றத நம்பாத. அவங்க 2 பேரும் பயங்கர பக்கா ஃப்ராடு, பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே பாட்டி ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல அவங்க சொல்றது போய் தான், நீ யோசனை பண்ணி செய்ய அப்படின்னு பாட்டி உறக்கம் பேசிட்டு இருக்காங்க. பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. இதுல வேற சந்திரகலா வேற நம்பாத அப்படிங்கிற மாதிரி குசு குசுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள கார்த்திக் என்ன பண்றாருன்னா மாமாவை கண்டுபிடிக்கிறதுக்காக வெளியே போயிட்டு இருக்காரு. போறப்பே திடீர்னு யோசனை வருது. சரி சிசிடிவி கேமரால ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், அதுக்கப்புறம் மாமா எங்க போயிருக்காருன்னு தேடலாம்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் பாக்குறதுக்காக அந்த மேனேஜர் ரூம் இருக்குள்ள அங்க வந்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. என்னது இது, மாமா சவுண்ட் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை உடைக்கிறாரு. பார்த்தா அங்க 2 ரவுடி பசங்க ராஜராஜனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதுல வேற சத்தம் போடக்கூடாதுன்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் சும்மா இருப்பாரு நம்ம தலைவன், அவங்க இருக்கிற எல்லாத்தையும் போட்டு அடிச்சு தம்சம் பண்ணிட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜாவை கூட்டிட்டு வர்றாரு. ஆக்சுவலா இது மண்டபத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல தான், ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு, அங்கதான் அடைச்சு வச்சிருக்காங்க. எப்படியோ ராஜராஜாவை கூட்டிட்டு மறுபடியும் மண்டபத்துக்குள்ள வந்துடுறாரு. வந்த உடனே என்ன சொல்றாருன்னா, ஈஸ்வரி முதல்ல நீ இந்த கல்யாணத்தை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் வேகமா ஓடி வர்றாரு. அப்பா மாமா எங்க மாமா போன அப்படின்னு கேக்குறாரு. மயில் வாகனம், என்ன ஒருத்த அடைச்சு வச்சிருந்தாண்டா, கட்டி வச்சிருந்தாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. என்ன உங்களை கடத்திட்டாங்களா அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க. ஆமா ஈஸ்வரி, என்ன ஒருத்தன் கடத்திட்டான் அப்படின்னு சொல்லும் போது என்னையும் ஒருத்தன் கடத்திருந்தாங்க, டிரைவர் தான் வந்து என்ன காப்பாத்தினா அப்படின்னு சொல்றாங்க. இங்கேயும் டிரைவர் தாமா என்ன வந்து காப்பாத்தினா அப்படின்னு சொல்றாரு ராஜராஜா. இங்க பாரு ரேவதி, இன்னி நீ பேசுறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல. நீ இப்போ முடிவு எடுத்தே ஆகணும். நான் சொல்ற பேச்ச கேக்குறியா இல்ல அந்த மகேஷ் சொல்றத பேச்ச கேக்குறியா அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க. மாயா பயங்கரமா அழுகுறாங்க. ஐயோ என் மேல இப்படி பழிய போட்டாங்களே, என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. ரேவதி பாத்தியா, எனக்கு என்ன ஒரு
ஒரு நிலைமை பாத்தியா, இப்படி பண்ணிட்டாங்க பாரு ரேவதி அப்படின்னு சொல்லும் போதே மல்லிகா வர்றாங்க. எதுக்காக மாயா இப்படி நீ நடிச்சுக்கிட்டு இருக்க? நீ அபார்ஷன் பண்ணது உண்மை, நான் தான் உனக்கு அபார்ஷன் பண்ணேன், அதுக்கு சாட்சி அந்த எவிடன்ஸ் தான், நான் உனக்கு அபார்ஷன் பண்ணதுக்கான ஃபைல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போனதில்ல, நான் அபார்ஷனே பண்ணதில்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுல வேற வீடியோ ஃபுட்டேஜ் வேற வச்சிருந்து எடுத்துட்டு வர்றாங்க, அதை போட்டு காமிங்கன்னு வேற சொல்லிடுறாங்க. நீ இது மாதிரிலாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் மாயா எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்க நர்ஸ் கிட்ட பேசினதை எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவியவே கொண்டு வந்து வச்சு அதை ஒரு பென்ட்ரைவ் வச்சு போட்டு காமிக்கிறாங்க. மாயா பேசிட்டு இருக்காங்க. அப்ப நர்ஸ் கிட்ட பேசுறாங்க, ப்ளீஸ் எங்களுக்கு அபார்ஷன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி மாயா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் மேடம், வெளியே தெரிஞ்சு அசிங்கமா போயிடும் அப்படின்னு மகேஷ் சொல்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நர்ஸ் சொல்றாங்க, ஏற்கனவே 2-3 தடவை அபார்ஷன் பண்ணிட்டீங்க, இப்பயும் அபார்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னா டாக்டர் என்ன சொல்ல போறாங்களோ தெரியல, நான் எதுக்கும் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் போறது. இது எல்லாமே ரிசப்ஷன்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை இப்ப எல்லாத்து முன்னாடியும் போட்டு காமிக்கிறாங்க. ரேவதிக்கு பயங்கரமான ஷாக்கு. அப்படி மகேஷ பாக்குறாங்க. ச்சே, இவ்வளவு கேவலமான மனுஷடா நீ, அசிங்கமா இருக்கு, உன்னை போய் நான் லவ் பண்ண பாரு அப்படின்னு சொன்னோன்னே உடனே புரியல, என்ன நீ அவனை லவ் பண்ணியா அப்படின்னு கேக்குறாங்க. சாமுண்டேஸ்வரி, ஆமாமா, நான் இவனை லவ் பண்ணேன், நீங்க கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொன்ன உடனே நான் டிரைவர் கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன், டிரைவர் தான் இப்படி வரன் கொண்டு வர்ற மாதிரி இவங்களை கொண்டுட்டு வந்தாரு, இப்பதாமா தெரியுது டிரைவர் எதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பாடுபட்டாருன்னு, நீங்க எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு இப்பதான் தெரியுது, என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி, எனக்கு தேவை நீ நல்லா இருக்கணும் ரேவதி, அது மட்டும்தான் எனக்கு தேவை, இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சுல இவங்களை பத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. சாமுண்டேஸ்வரி, அம்மா நல்லாவே புரிஞ்சுதுமா, இவங்க மூஞ்சிலே எனக்கு முழிக்கிறதுக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி, அதுக்குள்ள அங்க இருந்த மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு போயிடுறாங்க. ஏண்டா ஊருக்குள்ள இந்த அசிங்கத்தை பண்ணிட்டு ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கீங்களா, இதுல வேற சாமுண்டேஸ்வரி வீட்டு பொண்ணு வேற உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி மாயாவையும் மகேஷையும் போட்டு அடி அடின்னு அடிச்சு துரத்தி விட்டுறாங்க. மாயா மகேஷ் 2 பேரும் உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்ப நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரேவதி, நான் ஏற்கனவே ஒரு மாப்பிளைய பார்த்து வச்சிருக்கேன், அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி எதுக்கு சொல்றாங்க, சாமுண்டேஸ்வரி நீ நினைக்கிறது நடக்காது, என் பேரனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சாமுண்டேஸ்வரிக்கு ஒரு போன் கால் வருது. ஹலோ அப்படின்னு எடுத்து பேசுறாங்க. ஏற்கனவே இந்த ரவுடி பசங்க 2 பேர்த்த அனுப்பிச்சு விட்டாங்கல்ல, அவங்க ஆக்சுவலா யார தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம கார்த்திகை தான் தேடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சாமுண்டேஸ்வரிக்கு சந்திராக்கெல்லாம் பாட்டியோட பேரை யாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா கார்த்தியோட ஃப்ரெண்டு ராஜா இருக்காருல, அவரு தானே சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால ராஜாவை பார்த்து அவங்க புடிச்சிட்டு போயிட்டாங்க. மேடம், அந்த பரமேஸ்வரியோட பேரனை நாங்க புடிச்சு வச்சிருக்கோம், இனி நீங்க கவலைப்பட வேண்டாம் மேடம், நாங்க கடத்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பாடா அப்படின்னு இப்பதான் நிம்மதியா இருக்கு சாமுண்டேஸ்வரிக்கு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே திரும்புறாங்க. பரமேஸ்வரி பாட்டிய பார்த்து, என்ன உன் பேரனை கூப்பிடு பார்க்கலாம் இப்போ அப்படின்னு திருன்னு பாட்டி முழிக்கிறாங்க. அஜோ, உளறி வச்சிடாத பாட்டி அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் பார்த்துட்டு இருக்காரு. என்ன முடியாதுல்ல, உன் பேரன் வர மாட்டான், நான் சொல்றேன் மாப்பிள்ளைக்கு தான் என் பொண்ணு கழுத்தை நீட்டுவா. என்ன ரேவதி சொல்ற அப்படின்னு மா பாட்டி அப்படின்னு சொல்லும் போதே, போதும் ரேவதி, நீ இவ்வளவு நாள் இப்படி பேசிட்டு இருந்தது போதும், நான் சொல்றேன் மாப்பிள்ளைக்கு தான் நீ கழுத்தை நீட்டணும் மா, பிளீஸ் மா, பாட்டி பாவம் இல்லம்மா, நம்ம 2 குடும்பமும் அந்த கல்யாணத்து மூலமா ஒன்னு சேரும்லம்மா, வேண்டாம்மா, பாட்டி சொல்ற மாதிரியே செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. நிறுத்து ரேவதி, நான் சொல்ற மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணதும் அது யார் தெரியுமா, இந்த டிரைவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. சாமுண்டேஸ்வரி அப்பவே பாட்டியும் ராஜராஜன் எல்லாரும் கப்பு நடுங்கிடுறாங்க. அட, நம்ம மாப்பிள்ளையை தான் செலக்ட் பண்ணிருக்கலாம் நம்ம ஒய்ஃப் அப்படின்னு ராஜராஜா நினைச்சிட்டு இருக்காரு. பாட்டி, ஆஹா, நம்ம பேரனவே செலக்ட் பண்ணிட்டாங்க, இனி நம்ம அமுக்கமா இருந்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாங்க 2 பேருமே. மா, என்னம்மா சொல்றீங்க, டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிறதா? ஆமா ரேவதி, நீ டிரைவரை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும், நம்ம குடும்பத்தை அக்கறையா பாத்துக்கிறவன் அவன மாதிரி இந்த உலகத்துல யாருமே இல்ல, நம்ம குடும்பத்தை எவ்வளவு பாதுகாப்பா பாத்துக்கிறான், உங்க எல்லாத்தையுமே எவ்வளவு அக்கறையா பாத்துக்கிறான். நீ லவ் பண்ண விஷயத்த எங்க கிட்ட சொன்னியா, உன் அக்கா கிட்ட, உன் தங்கச்சி கிட்ட, யாருக்கிட்டயாச்சும் சொன்னியா? நேரா அந்த டிரைவர் கிட்ட தானே போய் சொன்ன, அந்த நம்பிக்கையில தானே நீ சொன்ன. அந்த டிரைவரும் என்ன பண்ணாரு, உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையே வரனா கூட்டிட்டு வந்தாருல, இத்தனை செஞ்சவரு ஏன் அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சாரு? அவங்க கெட்டவங்கன்னு நினைச்சுதான்
தானே இதெல்லாம் செஞ்சான், அதனால நீ டிரைவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கார்த்திக் சொல்றாரு, மேடம் ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் இருங்க, நீங்க என்கிட்ட சம்மதம் வாங்காம நீங்க பாட்டுல சொல்லிட்டு இருக்கீங்களே மேடம், ப்ளீஸ் வேண்டாம் மேடம். இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நான் நினைச்சது உண்மைதான், ஆனா நான் மாப்பிள்ளை ஆகணும்னு நினைக்கல. நான் ஏற்கனவே ஒரு ஆளை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவரு உங்க அந்தஸ்துக்கு கரெக்டான ஆள். அவரு பேரு நவீன். அவரும் ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓனரா இருக்காரு. அவரை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை மேடம், நான் அவரை கூட்டிட்டு வர்றேன். அவரும் ரொம்ப நல்ல மாப்பிள்ள, உங்க பொண்ணை நல்லா வச்சு பாத்துக்குவாரு, அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப குசியா இருக்காரு நம்ம மயில் வாகனம். சிலம்போ நீ என்ன பாடுபட்டாலும் அவனை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, சிலம்போ அவன் இங்க இல்ல, ஏற்கனவே அவன் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. மயில் வாகனம் என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு கார்த்திக். ஆமாப்பா, அவன் எங்கேன்னு தெரியல, நானும் போன் பண்ணி பார்த்துட்டேன், அவனை காணோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ராஜேஸ்வரி வர்றாங்க. சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்றாங்க, சாமுண்டேஸ்வரி இது மாதிரி ஒரு பையனை நீ பார்க்கவே முடியாது, ரேவதிக்கு கரெக்டான மாப்பிள்ளை இவர்தான், நீங்க தான் ரேவதியை கல்யாணம் பண்றது பொருத்தமா இருக்கும் டிரைவர், நான் சொல்றேன் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிங்க டிரைவர் அப்படின்னு சொல்றாங்க ராஜேஸ்வரி. சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, டிரைவர் நீ தான் என் பொண்ணுக்கு பொருத்தமானவன், இந்த நவீனோ பிரவீனோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, அவங்கள எனக்கு மாப்பிள்ளைய வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல, நீ தான் என் பொண்ணுக்கு கரெக்டான மாப்பிள்ளை, நீ தான் தாலி கட்டணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜராஜன் ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிடறாரு. இங்க பார்ப்பா டிரைவர், நீ இந்த கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்கலைன்னா ரேவதியோட கல்யாணம் கேள்விக்குறியா தான் போகும். ஏன்னா இந்த கல்யாணம் நின்னு போயிருச்சுன்னா அடுத்தது மாப்பிள்ளை தேடும் போது இது கல்யாணம் நின்னு போன பொண்ணுன்னு சொல்லி யாருமே ரேவதியை கல்யாணம் பண்றதுக்கு முன் வர மாட்டாங்க, அவளோட வாழ்க்கையே வீணா போயிரும். அதனால நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவளோட வாழ்க்கைய மனசுல வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு ராஜராஜா. மயில்வாகனம் சொல்றாரு, ஆமா சிலம்போ அதுதான் நல்லது, மாமா சொல்றத கேளு, அத்தை சொல்றத கேளு அப்படின்னு சொல்றாங்க. பாட்டிக்கு ஒரே சந்தோஷம், அதனால பேசாம அமைதியா போய் உக்காந்துக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி என்ன நினைச்சுறாங்கன்னா, அததான் பேரனை கடத்தியாச்சு, பேரன் வரலன்னு போய் கிளவி அமைதியா போய் உக்காந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ரேவதிக்கும் கார்த்திகை கல்யாணம் பண்றதுக்கு உடன்பாடு இல்ல. அம்மா இப்ப இந்த கல்யாணம் நடந்தே ஆகணுமா, பாட்டியோட பேரன் வந்தா கூட அவரும் கூட கல்யாணம் பண்ணிக்குவோமா, நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரும்ல அப்படின்னு சொல்லவும், ரேவதி நான் சொல்றத கேளு, இல்லாட்டி நான் உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ராஜராஜன் தனியா ரேவதிய கூட்டிட்டு போய் சொல்றாரு, அம்மா இப்போ நீ இந்த டிரைவரை கல்யாணம் பண்றதா நல்லது, பின்னாடி நீயே ரொம்ப சந்தோஷப்படுவ, டிரைவரை கல்யாணம் பண்ணதுக்கு நான் உனக்கு உறுதி தர்றேன், நம்ம ரெண்டு குடும்பமுமே டிரைவர் மூலியமா ஒன்னா சேரும், நான் உனக்கு உறுதி தர்றேன், நீ டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் எதுவுமே யோசிச்சுதான் சொல்லுவேன், அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டேன்ல தெரியும்ல, நீ டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கோ, இதுக்கு மேல டீட்டெயிலா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ப்ளீஸ்பா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் பாட்டிய சொன்ன பேரனத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்றாங்க. முடியாது போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ரேவதி உன்கிட்ட மட்டும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன், யாருக்கிட்டையும் சொல்லிடாத, நீ பாட்டியோட பேரன் பாட்டியோட பேரன்னு சொல்ற என் தங்கச்சியோட மகன் யார் தெரியுமா, அதுவும் அங்க டிரைவர்னு சொல்லி நிக்க வச்சிட்டு இருக்கிறீங்களே அவருதான், அவரு பேரு கார்த்திக். என்னப்பா சொல்றீங்க, ஆமாமா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. கார்த்திகோட ஒய்ஃப் தீபா இறந்து போனது, அந்த சோகத்துல இங்க வந்தது, அப்புறம் அந்த கோயில் விஷயம் நடந்தது, கார்த்திக் சபதம் போட்டு நம்ம வீட்டுக்கு வந்தது, எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. அப்ப நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், ஆமாமா நான் சொல்றது பூரா உண்மைதாமா, நீ கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்காக தான் நாங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உன் அம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாது ரேவதி, அதே மாதிரி உன் அக்கா தங்கச்சிக்கு யாருக்குமே தெரிய வேண்டாம், பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க, நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரட்டும், அதுக்கப்புறம் இந்த உண்மையை சொல்லிடலாம், கார்த்திக் தான் என்னோட தங்கச்சி பையன்னு சொல்லலாம், இப்போதைக்கு நீ போய் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு ராஜராஜன். அப்பா இதெல்லாம் உண்மைதானே, அம்மா 100% உண்மைமா, வேணும்னால நீ பாட்டி கிட்ட போன் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லி இது எல்லாமே ஒரு தனியா கூட்டிட்டு போய் பேசுறதுனால என்ன பண்றாருன்னா, பாட்டிக்கு கால் பண்ணி ரேவதி கிட்ட கொடுக்குறாங்க. ராஜராஜா போன் பண்றத பார்த்தோன்னே பாட்டி அந்த ஸ்டேஜ் இருக்கிற இடத்துல இருந்து தனியா பேசுறாங்க. ஹலோ சொல்லுடா ராஜராஜா, பாட்டி நான் பேசுறேன் ரேவதி, அப்பா சொல்றதெல்லாம் உண்மையா, டிரைவர் தான் உங்க பேரனா, ஆமாமா என்னோட ஒரே பொண்ணோட பேரன், 3வது பேரன் சிங்க குட்டி, அவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசைமா, இங்க நடிக்க வந்திருக்கணும் அவன் தான் அப்படிங்கிற
அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதை கேட்ட உடனே சரி பாட்டி, நான் உங்க பேரனவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே என் ராசாத்தி என் வயித்துல பாலை வாத்த அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. அதுக்கப்புறம் போனை கட் பண்ணிட்டு சரிப்பா நான் அம்மா கிட்ட நான் சம்மதம் சொல்லிடுறேன் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லும்போதே ஒரு நிமிஷமா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். கார்த்திக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம், இப்போதைக்கு தெரிய வேண்டாம், நீ உன் அம்மா சொன்னனாலதான் கல்யாணம் பண்ண அப்படிங்கிற மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி கிட்ட வர்றாங்க. அம்மா நீங்க சொன்ன மாதிரியே நான் அந்த டிரைவரவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கார்த்திகையும் பார்த்து சிரிக்கிறாங்க. கார்த்திக் இல்ல 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 முடியாது, நான் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா எல்லாரும் கம்பல் பண்ணி குண்டு கட்டா தூக்கிட்டு போய் நம்ம கார்த்திக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டு விட்டு மணவரைக்கு கூட்டிட்டு வந்து மாலையை போட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்பயும் கார்த்திக் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்போ ரேவதி சொல்றாங்க, ப்ளீஸ்ங்க என்ன காப்பாத்துறதா நினைச்சு எனக்கு தாலி கட்டுங்க. ஏன்னா இந்த கல்யாணம் நின்னுதுன்னா என்னோட வாழ்க்கை என்ன ஆகும்னு எனக்கு தெரியாத ஒரு கேள்விக்குறியா தான் போயிரும். இல்லைங்க உங்களுக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து உங்களுக்கு வச்சிருக்காங்க. இல்லைங்க டிரைவர், நீங்க சொல்றத நான் கேட்க முடியாது. ஏன்னா நீங்க ஒரு வேற மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்கீங்க. அவன் கல்யாணம் பண்ணிட்டு போனோன்னே மகேஷ்க்கும் எனக்கும் இருந்த லவ் பத்தி பேசி அதனாலேயே சண்டை வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஊரு பூரா இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. வேற வழியில உங்களுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது ப்ளீஸ் அப்படின்னு கேக்குறாங்க. மறுப்பு சொல்ல முடியல கார்த்திக்னால. கார்த்திக்கும் சரின்னு சொல்லிடுறாங்க. பாட்டிக்கு செம்ம ஹாப்பி. சாமுண்டேஸ்வரியும் பாத்தியா கிளவி, உன் பேரன் இல்லாம என்னோட டிரைவரவே கல்யாண மாப்பிள்ளைய வச்சிட்டோம் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கெத்தா நின்னு பாட்டிய பாத்துட்டு இருக்காங்க. ராஜராஜன் மயில் வாகனம் எல்லாத்துக்குமே அவ்வளோ ஹாப்பி. சிலம்பம் கலக்கிட்ட சிலம்பம் தாலி எடுத்து கட்டுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஆசீர்வாதம் பண்றாங்க அந்த மாங்கல்யத்தை. பாட்டியும் பாத்தீங்கன்னா அந்த மாங்கல்யத்தை ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறாங்க. மாங்கல்யத்தை ரோகிணி எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. சாமுண்டேஸ்வரியும் ராஜராஜனும் ரெண்டு பேரும் ஒன்னா அந்த தாலியை எடுத்து கார்த்திக் கிட்ட கொடுக்குறாங்க. கார்த்திக் வேற வழி இல்லாம நம்ம ரேவதி கழுத்துல தாலியை கட்டுறாங்க. ரேவதிக்கும் ரொம்ப சந்தோஷம். எப்படியோ பாட்டியோட பேரனை கல்யாணம் பண்ணியாச்சு, இனி நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்துரும் அப்படின்னு அவங்களும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. கார்த்திக் தான் ரொம்ப சோகத்துல இருக்காரு தீபாவை நினைச்சு. தீபா தான் தான் வாழ்க்கை முழுவதும் நினைச்சிட்டு இருக்கணும், வேற பொண்ணு நினைச்சும் கூட பார்க்க கூடாது அப்படின்னு கார்த்திக் நினைச்சிட்டு இருந்தாரு. வேற வழி இல்லாம சூழ்நிலையில நம்ம ரேவதிய கல்யாணம் பண்ணிட்டாரு. ராஜராஜன் கார்த்திகோட காதுக்குள்ள வந்து குசு குசுன்னு சொல்றாங்க, மாப்பிள்ள நிஜமானே நீங்க இப்போ என் மாப்பிள்ளை ஆயிட்டீங்க, நான் தைரியமா உங்களை மாப்பிள்ளைன்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எழுந்துச்சு சத்தமா சொல்றாரு. அட நீங்க வேற ஏமாமா அப்படிங்கிற மாதிரி ஒரே சோகத்துல இருக்காரு கார்த்திக். ரேவதியை கார்த்திக் கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆனா ரேவதி கூட ஒன்னா சேர்ந்து கண்டிப்பா கார்த்திக் வாழ்றதுக்கு மனசு வராது. தீபாவையே தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. கார்த்திக் மனசை நம்ம ரேவதி எப்படி மாத்த போறாங்க, ரேவதி கூட கார்த்திக் எப்படி வாழ போறாரு, கார்த்திக் ரேவதிய லவ் பண்ணுவாங்களா என்ன அப்படிங்கறது எல்லாமே இனி வரக்கூடிய எபிசோட்ஸ்ல தான் நம்ம பார்க்கணும். இப்படிதான் இந்த கதை நகரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சோ ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே லைக்கையும் தட்டி விட்டுட்டு பெல் பட்டனை ஹிட் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணுங்க. அப்படின்னா தான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும்.